வீட்டுக்கு வெளியே வைக்கவே கூடாத கடவுள் ஃபோட்டோக்கள் அப்புறம் சிலைகள். உங்கள் வீடு எந்த ஊரில் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல பிணத்துடன் இருக்கும் கடவுள் ஃபோட்டோக்கள், இந்த காளி, இந்த சமயபுரம் கீழே அந்த தலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிணத்துடன் இருக்கக்கூடிய கடவுள் ஃபோட்டோக்களை வீட்டுக்கு வெளியே வைக்கவே கூடாது. சிவன் சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோக்களும் இந்த பிணத்துடன் இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களில் தான் வரும். ஸோ அதையும் வீட்டுக்கு வெளியே வைக்கவே கூடாது. இது மரண சக்தியை வரவழைக்கும் ஒரு அறிகுறியாக இருக்குது. அதாவது சமஸ்கார பாவனையை காட்டுமா. ரெண்டாவது, வீரமாகவும் ரொம்ப கோவமாகவும் இருக்க கடவுள் ஃபோட்டோக்கள். நரசிம்மர், காளி, ஆஞ்சநேயர், பிரத்யங்க தேவி, சண்டி, பைரவர், இந்த மாதிரி சமயம்லாம் ரொம்ப கோவமான கடவுள். இதனால் நெகட்டிவ் சக்தி ரொம்ப அதிகமாகி அந்த வீடே சின்ன பண்ணமாயிருமா. மூணாவது, உடஞ்சி போன கடவுள் ஃபோட்டோக்கள். இது வந்து நெகட்டிவ் சக்தியை ரொம்ப அதிகரிக்குமா. நாலாவது, நடனம் ஆடுற மாதிரி இருக்க நடராஜர் ஃபோட்டோ. இந்த நடராஜர் ஃபோட்டோ வந்து அதிகமான சக்தியை வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு வெளியே வைக்கும்போது அந்த சக்தி கட்டுப்பாடை இழந்தே வீட்டுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் வரும். அஞ்சாவது, பிரத்யங்க தேவி அப்புறம் கருப்பு நிற பைரவர் ஃபோட்டோ. இவங்க ரெண்டு பேருமே விசாரணை கடவுளாக இருக்காங்க. இதனால வீட்டுக்கு வெளியில் வைக்கும் பொழுது பல அமானுஷ சக்திகள் வீட்டுக்குள்ளே வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது.